காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் இனிய நத்தார் தின வாழ்த்துக்கள். இந்த வருஷம் ரிப்போர்ட் சேனல் மூலமாக, ஆட்சி சந்திர ரிப்போர்ட் சேனல் மூலமாக அதிகமான நண்பர்கள், அதிகமான பார்வையாளர்கள் சேர்ந்திருக்கீங்க. புதுசாக வந்திருக்கிற எல்லாருக்குமே இனிய நத்தார் தின வாழ்த்துக்கள். போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் 2 மடங்காக சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது பார்வையாளர்கள் அதோட சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகரிச்சிருக்கீங்க. நன்றி. அடுத்த வருஷமும் நம்மளுடைய பயணம் தொடரும். இலங்கையில் நடக்கிற மிக முக்கியமான செய்திகள், அதோடு அதுக்குள்ளே இருக்கிற பல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு சேனலாக இந்த சேனல் தொடர்ந்தும் இருக்கும். ரைட், இன்றைய நாளில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத சுருக்கமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துக்காக இந்த வீடியோ. இன்றைய நாளில் 2-3 செய்தி பார்த்தோம். ஒரு 4 முக்கியமான விஷயம் இன்றைய நாளில் இந்த வீடியோவில் வரும். அதாவது வாகன இறக்குமதி தொடர்பாக பேசப்பட்டிருக்கு. அந்த வாகன இறக்குமதி தொடர்பான ஒரு தீர்மானம் இன்னும் எடுக்கப்படலை. அரசாங்கத்தெல்லாம் சொன்னாங்க, ஆனால் இந்த தீர்மானத்தை இன்னும் எடுக்கலை. அது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதோட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய, அது மட்டும் இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதிகளுடைய பாதுகாப்புகள் குறைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான ஒரு அச்சுறுத்தல் அல்லது பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஒன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு விடுக்கப்பட்டிருப்பதாக அல்லது இருப்பதாக அவங்க பக்கமாக சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்றதையும் பார்ப்போம். அதோட இந்த கடந்த 24 மணித்தியாலத்தில் எந்த ஒரு வீதி விபத்திலையும் எந்த ஒரு உயிரிழப்புகளும் இடம்பெறலை. இது ஏன், என்ன நடந்தது, இதனால வந்திருக்கிற நன்மை என்ன, இந்த விஷயங்களை சுருக்கமாக பார்ப்போம். ரைட், முதலாவதாக வாகன இறக்குமதி. இந்த வாகன இறக்குமதி தொடர்பாக ஜனாதிபதியே பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு. பாராளுமன்றத்தை சொன்னதுக்கு பிறகு வாகன இறக்குமதியாளர்கள் சங்கமாக இருக்கட்டும், வாகன இறக்குமதி செய்கிறவங்களா இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை தொடர்ச்சியாக காட்டி வராங்க. அது தொடர்பான செய்திகள் நாளுக்கு நாள் வந்து கொண்டே இருக்கு. என்னதான் நாளுக்கு நாள் இந்த செய்திகள் வந்தாலும் கூட என்ன வாகனம் கொண்டு வரலாம், எவ்வளவு ரூபாவுக்கு கொண்டு வரலாம், அதற்கான வரி என்ன, இந்த மாதிரி தான் பல கேள்விகள் இருக்கு. பழைய வாகனங்களுடைய விலை குறையுமா? சில இடங்களில் சொல்றாங்க பழைய வாகனத்துடைய விலை படப்பட்டு குறைஞ்சு கொண்டிருக்கு. ஆனால் சில இடங்களில் சொல்லப்படுது இல்லை, ஏன்னா புது வாகனம் அவ்வளவு விலை குறைய வரப்போறல, அதனால பழைய வாகனத்தில் விலை குறையாது. இந்த மாதிரிலாம் நிறைய செய்திகள் இருக்கு. இதில் எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. ஆனாலும் இதுவரைக்கும் பிப்ரவரி மாதம் வரைக்கும் வாகன இறக்குமதி இல்லை. பிப்ரவரிக்கு பிறகு தான் இந்த வாகன இறக்குமதி இருக்கு. அதுக்கு பிறகும் அரசாங்கம் தீர்மானிக்கலன்னு சொன்ன விஷயம் சொன்னா வரி எவ்வளவு அப்படின்றத, ஒரு வாகனத்தை இறக்கும் பொழுது வரி எவ்வளவு இருக்கும், எந்த அளவுல இருக்கும் அப்படின்றத இன்னும் அரசாங்கம் தீர்மானிக்கல. சொல்லப்படுது கிட்டத்தட்ட 300% வரி இருக்கும். ஒரு வாகனத்தை நாங்கள் 50 லட்சத்துக்கு கொண்டு வரோம்னு சொன்னால் 300% வரி என்ன யோசிச்சு பாருங்க, எந்த அளவு வரி இருக்க போகுதுன்னு சொல்லி. அந்த வரி தீர்மானம் பிப்ரவரிக்கு பிறகுதான் தீர்மானிக்கப்படும் அப்படின்றத அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கிற அமைச்சர் நலிந்த ஜெயதிச நேற்றைய நாளில் சொல்லியிருந்தார். இதுக்கு பிறகு பலர் யோசிக்கிறாங்க, ஓ இந்த அளவுக்கு வரி வருமா, இந்த அளவுக்கு வருமான்ற அந்த ஊகங்கள் இப்போ வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. எது அப்படி இருந்தாலும் அரசாங்கம் சொல்லும் வரைக்கும் எவ்வளவுதான் வரி ஒரு வாகனத்தை, எந்த தொகையில் இந்த வாகனத்தை இறக்குறதுக்கு எவ்வளவு வரும் அப்படின்றது இன்னும் அவங்க தீர்மானிக்கலன்னு நேரடியாக சொல்லிட்டாங்க. அரசாங்கம் இது வரைக்கும் தீர்மானிக்கல. அதுக்கு பிறகுதான் தெரிய வரும் ஒரு வாகனத்தோட விலை எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சொல்லப்படுது 60 முதல் 70 லட்சம் ரூபாய் பெறுமதியான வாகனம் 1,80 முதல் 2 கோடி ரூபாவுக்கு கொண்டு வரப்படும், விற்கப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. இது ஒரு சாதாரணமாக வாகன இறக்குமதியாளர்கள் சொல்கிற ஒரு கணக்கு. இந்த கணக்கில் தான் இருக்க போகுது. இது அளவில் தான் அரசாங்கத்துடைய வரியும் இருக்க போகுது. அரசாங்கம் 2025ஆம் ஆண்டு இந்த வாகன இறக்குமதியால் வரப்போகிற வரி வருமானத்தை பெரிய அளவாக எதிர்பார்க்கிறதால பெரிய அளவு வரி கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரைட், கடந்த 24 மணித்தியாலத்தில் எந்த ஒரு வீதி விபத்திலையும் எந்த ஒரு உயிரிழப்பும் இடம்பெறல. இது ஒரு மிக முக்கியமான சந்தோஷமான செய்தி. கடந்த நாட்கள், அதாவது 2-3 நாளைக்கு முதல்ல நம்மளோட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஒரே நாளில் அதாவது ஒரு 24 மணித்தியாலத்துக்குள்ளே வாகன விபத்துக்களால் மட்டுமே 13 பேர் இந்த கிழமையில உயிரிழந்தாங்க. ஆனால் கடந்த 24 மணித்தியாலம், இந்த புது வருஷத்துக்கு போகிறவங்களா இருக்கட்டும், கிறிஸ்மஸுக்கு போனவங்களா இருக்கட்டும், இந்த பண்டிகை காலம் பரபரப்பாக இருக்குது, வாகன போக்குவரத்தாக இருக்கட்டும், பாதைகள் எல்லாமே பரபரப்பாக இருக்குது. ஆனால் எந்த ஒரு உயிரிழப்பும் இடம்பெறலன்றது மிகப்பெரிய அளவிலான ஒரு முன்னேற்றம். அதாவது இதற்காக போலீஸார், அதாவது கடமையில் போக்குவரத்து போலீஸார் 50,000க்கும் அதிகமானவங்க கடமையில் ஈடுபட்டிருந்தாங்க. 1,50,000 லட்சம் பலூன்கள் ஒவ்வொரு இடங்களுக்கும் போலீஸாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. நாடு முழுவதும் 1,50,000 லட்சம் பலூன்கள். அதாவது பலூன் அப்படின்றது சாரதிகள், அதாவது மது போதையில் வாகனம் செலுத்துறவங்களை பரிசோதிக்கிறதுக்கான பலூன்கள் ஊதி பார்க்கும்போது தெரியும். இந்த பலூன்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. இதனால
சாரதிகள் மிக அவதானமாக வாகனம் செலுத்தணும், வீதி விதிமுறைகளை மீறி வாகனம் செலுத்துறவங்களுக்கு அதிகளவான தண்டப்பணம், இந்த மாதிரியான பல விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்ததால கடந்த 24 மணித்தியாலத்தில் 251 பேர் மது போதையில் வாகனம் செலுத்தி பிடிபட்டிருக்காங்க. அவங்களுக்கான தண்டனை அவங்க ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதோட 8747 பேர் 7 சாரதிகளுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. சரி, இதெல்லாம் சாதாரணமான விஷயம்தான். ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்குன்னு சொன்னால், இவ்வளவு காலமும் இத்தனை நாட்களாக இத்தனை வருஷமாக இந்த வாகன வீதி விபத்துக்களால் இத்தனை ஆயிரம் உயிர்கள் பலி கொள்ளப்பட்டிருக்கு. இந்த வருஷத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 2500 பேருக்கு மேலே வாகன விபத்துகளால் மட்டுமே உயிரிழந்திருக்காங்க. இவ்வளவு போலீஸாரும் இவ்வளவு போக்குவரத்து இறுக்கமான கட்டுப்பாடுகளும் அவங்களால செய்ய முடிந்த இந்த 24 மணித்தியாலத்தில் ஏன் வருஷம் புல்லா அல்லது மாதம் புல்லா அல்லது தொடர்ச்சியாக இந்த கட்டுப்பாடுகளை போலீஸாரால் செய்ய முடியாமல் போனது? ஏன் இந்த உயிர்களை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கு? அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு போலீஸாரும் கடமையில் ஈடுபடுத்தக்கூடிய அளவு நம்மகிட்ட இருக்கு. ஆனால் இதை ஏன் பயன்படுத்தலை? இந்த பயன்படுத்தாத தன்மையால் தான் சாரதிகள் பயமில்லாமல் தங்களுக்கு ஏற்ற மாதிரி வீதி விதிமுறைகளை மீறி மதிக்காமல் செயற்பட்டது என்பது இந்த 24 மணித்தியாலத்தில் போலீஸார் எடுத்திருக்க நடவடிக்கையால் இவ்வளவு விஷயங்கள் செயல்முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றத பற்றியான விமர்சனங்கள் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் பார்க்க கிடைக்குது. உண்மையிலேயே நமக்கும் ஒரு சந்தேகம் வருது. இவ்வளவு பேர் இருக்கீங்க தானே, இவ்வளவு பேரும் இருந்தும் இவ்வளவு வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்குது. இவ்வளவு சாரதிகள், முக்கியமாக அந்த பஸ் சாரதிகள், என்னதான் நாம் சரியாக வாகனம் ஓடினாலும் நேருக்கு நேர் வாரது என்பதும் சம்பந்தமில்லாத இடத்துல வாகனத்தை ஓவர்டேக் பண்ணுறதும் இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்து வருது. இது எத்தனையோ சிசிடிவி வாகனங்களுடைய கேமராக்களில் நாங்கள் பார்த்து சமூக வலைத்தளங்களில் பார்த்தாலும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படலை. ஆனால் கடந்த 24 மணித்தியாலத்தில் இந்த வீதி விபத்துக்கள் இல்லாமல், வீதி விபத்துக்கள் இருந்தாலும் கூட எந்த உயிரிழப்பும் இல்லாமல் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு என்பது 100% வெற்றி அளித்திருக்கிறது. வரும் நாட்களில் இது தொடர்பாக இருந்தால் ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். சாரதிகள் மது போதையில் வாகனம் செலுத்தி போனாங்க, அவங்க பிடிபட்டாங்கன்னா அவங்களுடைய வாகன சாரதி அனுமதி பத்திரம் அந்த நேரத்திலேயே ரத்து செய்யப்படக்கூடிய சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் கூட இப்பொழுது அரசாங்க பக்கமாக அல்லது அது தொடர்பான அதிகாரிகள் பக்கமாக முன்வைக்கப்பட்டது. எனவே இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். வருகின்ற 2025ஆம் ஆண்டில் நிறைய சட்டமூலங்கள் அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட போகுது. அதுபோல இந்த போக்குவரத்து விதிமுறைகளை மீறவங்களுக்கும் இதுவாது கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்றதும் இங்கே வலியுறுத்தப்படுது. எனவே இந்த ஒரு விஷயமும் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. 3வது விஷயம், இதுதான் முக்கியமான ஒரு விஷயமே, முன்னாள் ஜனாதிபதிகளுடைய பாதுகாப்புகள், குறிப்பாக பாதுகாப்புகள் முழுமையாக அகற்றப்படலை. அதிரடிப்படை, முப்படையினர், முக்கியமாக ஆர்மி, இந்த மாதிரியான ஆயுதம் தாங்கிய பாதுகாப்பு படையினர் அகற்றப்பட்டிருந்தாங்க. அந்த எண்ணிக்கையில் இருந்த 160, 180 ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணிக்கையில் இருந்தாங்க. அவங்க அகற்றப்பட்டிருக்காங்க. போலீஸார் 60, 30, 40ன்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் தேவையான அளவில் போலீஸார் இருக்காங்க. இன்னும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு அதிகமான போலீஸ் பாதுகாப்பு இருக்குது. ஆனாலும் கூட அவங்க பக்கமாக இன்றைய நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குது. முன்னாள் விடுதலை புலிகள், அதோட ISIS, அதோடு பாதாள உலக, இந்த மாதிரி பல பக்கமாக அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது, உயிர் அச்சுறுத்தல் இருக்குது. எனவே இந்த மாதிரி பாதுகாப்பு அகற்றியது என்பது ஒரு பழிவாங்கும் செயலாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க. அரசாங்க பக்கமாக இதுவரையில் எதுவும் சொல்லப்படாவிட்டாலும் பல பக்கமாக பேசப்படுது, அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கத்தான் செய்து. என்றால் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த காலத்தில், யுத்தம் முடிந்த காலத்தில் அவர் ஜனாதிபதி இருந்தார், யுத்தத்தை முடிவு கொண்டு வந்தார் அப்படின்ற ஒரு பக்கம் சிங்கள மக்கள் மத்தியில் அவருக்கு ஆதரவு இருக்குது. நம்ம இந்த மாதிரியான விஷயங்களால் இந்த பாதுகாப்பு அகற்றப்பட்ட விஷயம் தொடர்பாக அரசாங்க பக்கமாக சில விமர்சனங்களும் இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரியான விஷயங்களை இன்றைய நாளில் சமூக வலைதளங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே இது உண்மையிலேயே பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கா, இல்லை இந்த மாதிரி அகற்றப்பட்டதால் அவங்க பக்கமாக சொல்லப்படுதா அப்படின்றது இதுவரைக்கும் தெரியலை. இது தொடர்பான ஆராய்வுகள், இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெறும்னு சொல்லப்படுது. ஏற்கனவே இந்த பாதுகாப்புகள் அகற்றப்படும் பொழுது அரசாங்க பக்கமாக சொல்லப்பட்டது, ஒவ்வொரு வருஷம் அல்லது ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு முன்னாள் ஜனாதிபதிகளுடைய பாதுகாப்பு தொடர்பாக ஆராயப்பட்டு அவங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் தேவை, ஆர்மி தேவை, போலீஸ் தேவை, அதிரடிப்படையினர் தேவை என்பது தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனவே இந்த ஒரு தகவல் அவங்க பக்கமாக வந்திருக்கத்தால் இதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றது இதுவரைக்கும் கேள்விக்குறியாகவே இருக்கு. எனவே இந்த விஷயமும் இன்றைய நாளில் கொஞ்சம் பரபரப்பாக பார்க்கப்பட்ட செய்தி. பல சிங்கள ஊடகங்கள்லையும் சிங்கள செய்தித்தாள்கள்லையும் இந்த செய்தியை முதன்மை செய்திகளாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு ஆபத்தா, உயிருக்கு ஆபத்தா, அந்த மாதிரியான தலைப்புகளில் இந்த செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த நாள் ஒரு கொண்டாட்டத்துக்குரிய நாளாக
உலகம் முழுவதும் கிறிஸ்தவ மக்களால் கொண்டாடப்பட்டாலும் இலங்கையிலேயும் கூட மிகப்பெரிய அளவில் இந்த நேற்று முந்தின இரவெல்லாம் கொழும்பு பக்கம் போகவே இல்லாமல் இருந்தது. அந்தளவு வாகன நெரிசல் இன்றைக்கும் கூட பெரிய அளவாக மக்கள் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுறாங்க. நிறைய இடங்களில் அழகான லைட் அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இலங்கையை வந்து அப்படி ஒரு அழகான ஒரு தேசமாக இந்த 2-3 நாட்களில் பார்க்க கிடச்சது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கும் கூட இந்த என்ன சொல்கிறது, இந்த வெசாக் காலத்தில் இருக்கிற மாதிரி லைட்டுகள் எல்லாம் இருக்குது. இந்த தோரணங்கள் அந்த மாதிரி இருக்கும் வெசாக் காலத்தில். அதே மாதிரி நத்தார் மரங்கள் மிக அழகான முறையில் லைட் வடிவமைக்கப்பட்டு இருக்குது. எனவே கொழும்பில் இருக்கவங்க இல்லை கொழும்புலேருந்து வெளியிலேருந்து கொழும்புக்கு வந்தவங்க சுற்றி பார்க்க ஒரு 2-3 நாள் இருக்குது, சுற்றி பாருங்கள். அழகான கொழும்பை இரவு நேரத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், அதோட ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனல், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு முறை நத்தார் தின வாழ்த்துக்கள்.